ஒரு மனிதன் தினமும் கோவிலுக்கு சென்றான். இறைவனை மனமுருகி வழிபட்டான். ஆனால் அவன் வாழ்க்கையில் மட்டும் ஏன் நிம்மதி இல்லை? குடும்பத்தில் சண்டை, நண்பர்களுடன் மனக்கசப்பு, வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனை. நான் யாருக்கும் கெடுதல் செய்யவில்லையே, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனைகள் என்று அவன் வருந்தினான். அந்த நேரத்தில் மகாபிரிவா கூறிய ஒரு எளிய உபதேசம் அவன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியது. அந்த உபதேசம் என்ன தெரியுமா? நாவை அடக்கினால் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். இந்த ஒரு வாக்கியத்தில் எவ்வளவு ஆழமான உண்மை மறைந்திருக்கிறது என்பது இன்று பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மனிதனின் மிகப்பெரிய பலமும் பலவீனமும். இறைவன் மனிதனுக்கு பல வரங்களை கொடுத்திருக்கிறார். கண்கள், காதுகள், கைகள், கால்கள். ஆனால் இவை அனைத்தையும் விட சக்தி வாய்ந்தது நமது நாவு. ஒரு வார்த்தையால் ஒருவரை மகிழ்ச்சி படுத்தலாம். அதே ஒரு வார்த்தையால் ஒருவரை மனதை உடைக்கவும் முடியும். கத்தி ஏற்படுத்தும் காயம் காலப்போக்கில் ஆறிவிடும். ஆனால் நாவால் ஏற்படுத்தும் காயம் பல வருடங்கள் ஆனாலும் மறையாமல் இருக்கும். இதனால்தான் நமது முன்னோர்கள் எப்போதும் நாவை அடக்கி பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சிறிய சம்பவம். ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். இருவரும் மிகவும் நெருக்கமானவர்கள். ஒரு நாள் ஒரு சிறிய விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. கோபத்தில் ஒருவர் மற்றவரிடம் கடுமையாக பேசிவிட்டார். அந்த வார்த்தைகள் மனதை காயப்படுத்தின. அன்று தொடங்கிய பிரிவு பல வருடங்கள் நீடித்தது. பின்னர் கோபம் குறைந்தது. மன்னிப்பு கேட்க நினைத்தார்கள். ஆனால் அந்த காயம் ஏற்கனவே ஆழமாக பதிந்து விட்டது. ஒரே ஒரு நிமிட கோபம், ஒரே ஒரு தவறான வார்த்தை பல வருட நட்பை பிரித்துவிட்டது. மகாபெரிவாவின் பார்வை. மகாபெரிவா கூறுவார், மனிதன் பேசுவதற்கு முன் 2 முறை யோசிக்க வேண்டும். நாம் பேசும் வார்த்தை உண்மையா, தேவையா, அன்பானதா என்று சிந்திக்க வேண்டும். இந்த 3இல் ஏதாவது ஒன்று இல்லையெனில் அமைதியாக இருப்பதே சிறந்தது. அமைதி பல நேரங்களில் பிரச்சனையை தீர்க்கும். அவசர பேச்சு பல நேரங்களில் பிரச்சனையை பெரிதாக்கும். குடும்பத்தில் ஏற்படும் சண்டைகள். பல குடும்பங்களில் பெரிய பிரச்சனைகள் கூட சிறிய வார்த்தைகளிலிருந்து தொடங்குகின்றன. கணவன் ஒரு வார்த்தை பேசுகிறார், மனைவி அதற்கு பதில் சொல்கிறார், அதற்கு மீண்டும் பதில் வருகிறது. சிறிய கருத்து வேறுபாடு பெரிய சண்டையாக மாறுகிறது. சில நேரங்களில் சண்டையின் காரணமே மறந்து போகும். ஆனால் பேசப்பட்ட வார்த்தைகள் மட்டும் மனதில் நிற்கும். அதனால் மகாபெரிவா கோபம் வரும் நேரத்தில் அமைதி காக்க கற்றுக்கொள் என்று உபதேசித்தார். சமூக ஊடகங்கள் எங்கும் கருத்துகள் சொல்லும் வாய்ப்பு இருக்கிறது. யாராவது நம்மை விமர்சித்தால் உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் ஒவ்வொரு விமர்சனத்திற்கும் பதில் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் அமைதியே சிறந்தது பதில். மகாபெரிவா வாழ்ந்த காலத்தில் சமூக ஊடகங்கள் இல்லை. ஆனால் அவர் கூறிய உபதேசம் இன்றும் பொருந்திருக்கிறது. நாவை அடக்குவது எப்படி? முதல் படி, மெதுவாக பேசுங்கள். அவசரமாக பேசும்போது தவறுகள் அதிக நடக்கும். கோபத்தில் பேசாதீர்கள். கோபம் குறைந்த பிறகு பேசுங்கள். பிறரை காயப்படுத்தும் வார்த்தைகளை தவிருங்கள். நாம் சொல்வது உண்மையாக இருந்தாலும் அதை எப்படி சொல்கிறோம் என்பது முக்கியம். இறை நாமம் சொல்லுங்கள். தினமும் சில நிமிடங்கள் இறைவனை நினைத்தால் மனம் அமைதியாகும். மனம் அமைதியானால் பேச்சும் அமைதியாகும். மகாபெரிவா கூறிய வாழ்வியல் உண்மை. ஒரு மனிதனின் குணத்தை அறிய அவன் பேசும் வார்த்தைகளே போதும். அவன் மனதில் என்ன இருக்கிறது என்பது அவன் பேச்சில் வெளிப்படும். அதனால் நமது வார்த்தைகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பாக பேசுங்கள், மென்மையாக பேசுங்கள், உண்மையாக பேசுங்கள். அன்புடையவர்களே, வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் உடனே தீர்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை இன்று முதல் செய்யலாம். பேசுவதற்கு முன் ஒரு நொடி யோசிப்போம். இந்த ஒரு பழக்கம் குடும்பத்தில் அமைதியை தரும், நண்பர்களை நெருக்கமாக்கும், மன நிம்மதியை அதிகரிக்கும், இறைவனின் அருளை பெற உதவும். அதனால்தான் மகாபெரிவா கூறினார், நாவை அடக்கினால் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும்.
இந்த உபதேசத்தை இன்று முதல் நடைமுறையில் கொண்டு வரும். மகாபிரிவா திருவடிகளே சரணம். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. ராம் ராம் பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா சரணம். எல்லோரும் நல்லா இருக்கணும்.